Bonjour à tous. Aujourd'hui, c'est 23 octobre 2025. Today it is 23rd October 2025. இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை ஜதின்னு சொல்லுவோம், ஜூபிட்டருக்குரிய நாள். இப்போ லேர்னிங் பிரெஞ்ச் த்ரூ பிக்சர்ஸ் புத்தகத்துல 80வது பக்கத்தில் முதல் பெட்டி. அதுல நீங்க இதோட பின்னணியோ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தொப்பி பறந்து போது, தொப்பி எடுக்கும் போது அது 10,000 ஃப்ராங்க் அந்த அப்போ அது ஃப்ராங்க் இருந்திருக்கும், இப்போ யூரோவா இருந்திருக்கும். இப்போ 10,000 ரூபாய் நோட்டு இருந்திருக்குன்னு அப்போ அது அவங்க தொப்பியிலேருந்து எடுத்தோம்னா அந்த பணத்தை அழிச்சுதான் பேசுறாங்க. அப்புறம் சாப்பிட்டது, வைன் குடிச்சதெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த பணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இதுதான் அதோடைய பின்னணி. Qu'est-ce que nous achèterons avec notre argent? Qu'est-ce que vous achèterez? ஐயா என்ன கேட்கிறாருன்னா, qu'est-ce que nous achèterons avec notre argent அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கெஸ்கங்கிறது பொதுவாக ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை கேள்வி ஆக்குறதுக்கு இந்த கெஸ்கன்னு போட்டுட்டீங்கன்னா கேள்வியா மாறிடும். இது ஒரு சிம்பிளஸ்ட் டெக்னிக். உங்களுக்கு கேள்வியா மாத்த தெரியல ஒரு பிரெஞ்சு அப்படின்னு சொன்னா, பிரெஞ்சுல செட்டன் லீவ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். கெஸ்க செட்டன் லீவ்னா இது ஒரு புத்தகமா அப்படின்னு கேட்கறது கெஸ்கன் முன்னாடி போட்டா போதும். அப்போ அது எந்த விதமான மாற்றமும் அந்த சென்டென்ஸ்ல வராது. எஸ் லீவர் அப்படின்னு கேட்டாதான் அந்த இன்வெர்ஷன் எல்லாம் வரும், அது தனி. ஓகேங்களா? இப்போ கெஸ்க அந்த கால கா மட்டும்தான் வாட், அந்த எஸ்கெல்லாம் டிரான்ஸ்லேட்னா வாட் இஸ் திஸ் திஸ்ன்னு எல்லாம் வரும், அதை விட்டுருவோம். நூஸ் அஷத்தரும், நூனா வி நாங்கள், நாம் ரெண்டுமே வரும். அஷத்தரும், அஷத்தே அப்படின்னு சொன்னா அது வாங்குதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். சரிங்களா? அப்ப அந்த ஆர் வர்றது ஃபியூச்சர் டென்ஸ குறிக்கக்கூடிய ஒன்று. இப்ப நான் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன். சரி, பைங்கிறதுக்குதான் அஷத்தே, ACHETER, அது அந்த அடிப்படை வினைச்சொல் அஷத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபியூச்சர்ல வரும்போது நூஸ் அஷத்துறோம் அப்படின்னு வரும். வாட் வில் வி பை. ஓகே, அவக்னா வித், நோத்துன்னா அவர், ஆர்ஜம் அப்படின்னா மணி. ஆர்ஜம் பொதுவா வெள்ளியை குறிக்கும். ஆர்ஜாங்கிறது அந்த வெள்ளிப்பணம் பையிலே அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் இதெல்லாம் வந்துச்சு ஒரு காலத்துல. இப்ப கெஸ்க நூஸ் அஷத்துறோம் அவக் நோட் ராஜோ. What will we do with our money? What are we going to do with our money? ரெண்டு மீனிங்கும் இருக்கும். ஆர் கோயிங் டுங்கிறது வேற மாதிரி ஃபார்மேட் வரும், பட் இதுல சொன்னா தப்பான அர்த்தம் கொடுக்காது. ஓகே, இங்க நூஸ் அஷத்துறோங்கிறதுல லியேசம் வரும், மறந்துடாதீங்க. கெஸ்க ஊஸ் அஷத்துரே, இங்கேயும் லியேசம் வரும். கெஸ்கங்கிறது அதே மாதிரி கேள்வி. ஊஸ் அஷத்துங்க நீங்க என்ன வாங்குறீங்க அப்படின்னு, வாங்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். வாங்குவீர்கள் அப்படிங்கிற அர்த்தம். அங்க ஊஸ் அஷத்துரே எஸ் ஜெட் சவுண்ட் ஆகி ஊஸ் அஷத்துரே அப்படிங்கிறது. கெஸ்க ஊஸ் அஷத்துரே, நீங்க என்ன வாங்க போறீங்கன்னு மனைவி கேட்கிறாங்க. கணவன் நம்ம பணத்துல நம்ம என்ன வாங்க போறோம் அப்படின்னு பொதுவா நாம் என்ற பொருளை சொல்றாங்க. நீங்க என்ன வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கேட்கிறாங்க. என்னங்கிறது தொடர்ச்சியா நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஸோ திருப்பி சொல்றேன், கெஸ்க நூஸ் அஷத்துறோம் அவர் நோதாஜம். கெஸ்க ஊஸ் அஷத்துரே, இந்த கேள்வியோட துவனி வரணும். சும்மா கெஸ்க நூஸ் அஷத்துறோம் அவர் நோத்ராஜம் அப்படிங்கிறது படிக்காம ஒரு உணர்வோட, கேள்வி கேட்கிற உணர்வோட படிக்கிறது மறந்துடாதீங்க. Merci beaucoup à tous. À demain.